வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மக்களவை முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் மீது தனி அக்கறையுடன் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளால் சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மின்கட்டண உயர்வால் தமிழகத்தில் சிறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பிலி ஜீன் கிங் கோப்பைக்கான மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களவைக்கு முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் பார்வையாளர்களுடன் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் 39 தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் 21 மாநிலங்களில் அடங்கிய 102 தொகுதிகளில் வரும் 19ஆம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்காக 127 பொது பார்வையாளர்களும் 67 காவல்துறை மற்றும் 167 செலவின பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் மீது தனி அக்கறையுடன் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழகத்தில் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி என்பதை மக்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் மக்களுக்காக பாடுபட்டு வரும் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். முத்ரா திட்டத்தின் கீழ் உத்தரவாதமின்றி நாடு முழுவதும் 27 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்றுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். நாட்டில் உள்ள அனைத்து கலாச்சாரங்களும் மரபுகளும் காக்கப்பட வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இந்தியா சமச்சீரற்ற முறையில் இயங்கி வருவதாக தெரிவித்தார். விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அவர் அவர்களுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் அதே சமயம் பெரும் பணக்காரர்கள் பெற்ற கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் கூறினார். சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு பிஜேபி அரசு போதிய நிதியை தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி அமைத்தால் வேலைவாய்ப்பின்மையை போக்குவோம் என்றும் காலியாக உள்ள 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் முறையாக நிரப்பப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். மின்கட்டண உயர்வால் தமிழகத்தில் சிறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்ட மின் கட்டண உயர்வால் விசைத்தறி தொழில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கட்டுமான பொருட்களின் விலையும் அதிக அளவு உயர்ந்துள்ளதால் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டீசல் விலையை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக அவர் கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் அமல்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாக கூறிய பிஜேபி அதனை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். தமிழகத்திற்கு பேரிடர் காலங்களில் போதிய நிதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விடுவிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் திமுக தலைமையிலான அரசு செயல்படவில்லை என்றும் தமிழர்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் திரு சீமான் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜெய ராதாகிருஷ்ணன் இன்று மெரினா கடற்கரையில் பாரா சைலிங் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னை மாவட்டத்தில் வாக்கு சதவீதத்தை அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார்.
அனைத்து ஃபெசிலிட்டேஷன் ஏற்பாடுகள், குறிப்பாக நமக்கு 588 உயர் ஹை ரைஸ் பில்டிங்ஸ் இருக்கு. அங்கே என்ன ஆகுதுனாக்கா ஒரு கேஷுவல்னஸ், நம்ம ஓட்டுனால என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஹை ரைஸ் பில்டிங்கும் தனி கவனம் செலுத்த. எப்படி 228 குடிசை பகுதிகள் இருக்க பகுதிகளை தனி கவனம் செலுத்த, 588 ஹை ரைஸ் பில்டிங்ல ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் கான்டாக்ட் பண்ணி பக்கத்திலே தான் இருக்கு. அதை நீங்க நெட்ல போட்டாலும் தெரியும். இல்லாட்டா ஓட்டர் ஸ்லிப் வந்து இன்னைக்கு 27.04 விழுக்காடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் 39.25 லட்சத்துல. உங்களுக்கு எங்க இருக்குங்கிற விவரம் தெரியும். அப்படியே இல்லாட்டாலும் வெயில் காலம் அப்படின்னு சொல்றாங்க, அங்க வந்து நாங்க பந்தல் போடுவோம், அதே மாதிரி குடி தண்ணி போன்றவை கொடுப்போம். அந்த மாதிரி நல்ல ஏற்பாடுகள் நம்ம மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டுக்காக நீங்க ஓட்டு போட வாங்க, ஓட்டுக்காக நாட்டை நீங்க வீணடிக்காதீங்க. அப்படி போடு, ஓட்டு போடு. அப்படி இப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி போடு 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 ஓட்டு போடு. ஓட்டு போட வாங்க மக்கா, நாடு மேலும் வளர வாங்க மக்கா. ஓட்டு போட வாங்க மக்கா, நாடு மேலும் வளர வாங்க மக்கா. இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது தூத்துக்குடி மக்களவை தொகுதி. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்துக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஓட்டப்பிடாரம் தனி, கோவில்பட்டி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய மக்களவை தொகுதியாக தூத்துக்குடி தொகுதி விளங்கி வருகிறது. 2008ஆம் ஆண்டு தொகுதி மறுவரையறைக்கு பின்னர் திருச்செந்தூர் தொகுதியிலிருந்து தூத்துக்குடி தொகுதி உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற 3 தேர்தல்களில் 2 முறை திமுகவும் 1 முறை அஇஅதிமுகவும் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது நடைபெறும் தேர்தலில் இந்த தொகுதியில் திமுக, அதிமுக, தமாக உள்ளிட்ட 9 அரசியல் கட்சி வேட்பாளர்கள், 19 சுயேட்சை வேட்பாளர்கள் என 28 பேர் போட்டியிடுகின்றனர். இந்த தொகுதியில் 7,08,244 ஆண் வாக்காளர்கள், 7,39,720 பெண் வாக்காளர்கள், 215 பேர் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 14,48,179 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கனிமொழி கடந்த தேர்தலின் போது தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதை சுட்டிக்காட்டியும் வாக்கு சேகரித்து வருகிறார். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சிவசாமி வேலுமணி தாம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றால் வெள்ள நீர் தேங்காத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்வேன் என்று கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் எஸ்டிஆர் விஜயசீலன் தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 6 நவோதயா பள்ளிகள் கொண்டுவர பாடுபடுவேன் என்று கூறி பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த தொகுதியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பல்வேறு தொழில் நிறுவனங்கள் கொண்டுவர வேண்டும் என்பது இந்த தொகுதி முதல் தலைமுறை வாக்காளருடைய வேண்டுகோளாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து ஏ. லக்ஷ்மணன். தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக தமிழகம் வந்திருந்த வெளி மாநிலங்களைச் சேர்ந்த 3 காவலர்கள் வாகன விபத்தில் உயிரிழந்தனர். காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலை சென்றபோது கீழ்பெண்ணாத்தூர் என்ற இடத்தில் அவர்கள் சென்ற வாகனம் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. உயிரிழந்த 3 காவலர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கார்த்திகேயன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து 21 துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீரவணக்கம் செலுத்தினர். மாவட்டச் செய்திகள். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் அந்தந்த மாவட்ட தங்களது தபால் வாக்குகளை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் 3 சக்கர வாகன தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரபுசங்கர் இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். பிலி ஜீன் கிங் கோப்பைக்கான மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியாவை வென்றது. சீனாவின் சாங்ஷாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் நிக்கி கலியாண்டா இணை மற்றும் அர்ஜுன் கதே ஜீவன் நெடுஞ்செழியன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை முதல்கட்ட வாக்குப்பதிவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் இன்று தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தின் மீது தனி அக்கறையுடன் திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிஜேபி கூட்டணி அரசு கொண்டு வந்த ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைகளால் சிறு குறு தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். மின் கட்டண உயர்வால் தமிழகத்தில் சிறு தொழில்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பிலி ஜீன் கிங் கோப்பைக்கான மகளிர் டென்னிஸ் போட்டியில்
போட்டியில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.